أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. பத்ர் சஹாபா பற்றிய நட்குறிப்பில் ஹசரத் அபு பக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறப்பட்டு கொண்டிருந்தது. அன்னாரது நற்குணங்கள் பற்றி எடுத்து கூறப்பட்டு கொண்டிருந்தது. ஹசரத் அபு பக்ர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் அந்தஸ்து, அன்னாரை பற்றி ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன கருதினார்கள், அன்னாருக்கு என்ன அந்தஸ்தை அளித்து வந்தார்கள் ஆகியவை தொடர்பாக சில அறிவிப்புகள் உள்ளன. மக்காவில் இருந்த காலகட்டத்தில் ஹசரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் இல்லத்திற்கு ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் ஓரிரு முறை சென்று வந்தார்கள் என்ற நட்பேரும் சிறப்பும் ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு உள்ளது. ஹசரத் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களை ஜாத்து சலாசில் படைக்கு படை தளபதியாக நியமித்து அனுப்பினார்கள். நான் ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து மக்களில் தங்களுக்கு அதிகம் பிடித்தவர் யார் என்று கேட்டேன். ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா என்று கூறினார்கள். நான் ஆண்களில் யார் என்று கேட்டேன். அன்னார் அவர்களின் தந்தையார் என்று கூறினார்கள். நான் பிறகு யார் என்று கேட்டேன். அன்னார் உமர் பின் ஹத்தாப் என்று கூறினார்கள். பிறகு இவ்வாறே சில ஆண்களை எண்ணி கூறினார்கள். ஹசரத் சலமா பின் அக்வா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு நபி தோன்றினாலே அன்றி அபூபக்ர் எல்லாரையும் விடவும் சிறந்தவராவார். ஹசரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய உம்மத்தைச் சேர்ந்தவர்களில் என்னுடைய உம்மத் மீது எல்லாரை விடவும் கருணையும் பரிவும் காட்டியவர் அபூபக்ர் ஆவார். ஹசரத் அபு சயீத் அறிவிக்கிறார்கள், ஹசரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உயர்வான தரத்தில் இருப்பவர்களை அவர்களை காட்டிலும் குறைந்த தரத்தில் இருப்பவர்கள் நீங்கள் உதிக்கும் நட்சத்திரத்தை காண்பது போன்று காண்பார்கள். அதாவது உயர்தரத்தில் இருப்பவர்களை அவர்களுக்கு கீழுள்ள தரத்தில் இருப்பவர்கள் இவ்வாறு காண்பார்கள். அதாவது உயர்ந்த தரத்தில் இருப்பவர்கள் எந்த அளவு உயர்ந்திருப்பார்கள் என்றால், நீங்கள் உதிக்கும் நட்சத்திரத்தை விண்ணை நோக்கி பார்ப்பது போன்று கீழே உள்ள படித்தரத்தில் இருப்பவர்கள் உயர்ந்த படித்தரத்தில் இருக்கும் அவர்களை காண்பார்கள், அதாவது வானத்தின் ஓரத்தில். மேலும் அபூபக்கர் மற்றும் உமர் அவர்களைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள், அதாவது அவர்கள் உயர்ந்தவர்களாவார்கள். உயர இருக்கும் நட்சத்திரத்தை பார்ப்பது போன்று மக்கள் அவர்கள் இருவரையும் காண்பார்கள். மேலும் கூறினார்கள், அவர்கள் இருவரும் எவ்வளவு சிறந்தவர்கள். ஹதரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரை தவிர நாம் திருப்பி கைமாறு செய்துவிடாத எவருடைய பேருதவியும் நம் மீது கிடையாது. அவர் நமக்கு பேருதவி புரிந்திருக்கிறார். அவருக்கு அதற்கான பிரதிபலனை கியாமத் நாளன்று அல்லாஹ் வழங்குவான். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது இறுதி நோயின் போது கூறினார்கள், மக்களில் அபூபக்கர் பின் அபு கஹாஃபாவை விட அதிகம் தனது உயிர் மற்றும் செல்வத்தை கொண்டு என்னுடன் நல்ல முறையில் நடந்து கொண்டவர் வேறு எவரும் இல்லை. நான் மக்களில் எவரையாவது ஹலீல் எனப்படும் நெருங்கிய தோழராக ஆக்கிக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அபூபக்கரைத்தான் ஹலீலாக ஆக்கிக் கொண்டிருப்பேன். ஆனால் இஸ்லாத்தின் தோழமை
எல்லாவற்றையும் விட உயர்ந்தது. இந்த பள்ளியில் அபூபக்கரின் ஜன்னலை தவிர மற்ற எல்லா ஜன்னல்களையும் என்புறமிருந்து அடைத்து விடுங்கள். இது சஹி புகாரியுடைய அறிவிப்பாகும். கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கர் என்னைச் சேர்ந்தவர், நான் அவரைச் சேர்ந்தவன். அபூபக்கர் இம்மையிலும் மறுமையிலும் என்னுடைய சகோதரர் ஆவார். சுனன் திர்மிஸியுடைய அறிவிப்பு இவ்வாறு வருகிறது. ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறினார்கள், சொர்க்கவாசிகளில் முன்னவர்கள் மற்றும் பின்னவர்களில் பெரிய வயதுடைய மக்களில் நபிமார்கள் மற்றும் இறை தூதர்கள் தவிர மற்ற அனைவருக்கும் இவர்கள் இருவரும் தலைவர்களாவார்கள். அலியே, இதை இவ்விருவருக்கும் கூறாதிருப்பீராக. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அறிவித்த போது ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இதை கூறுவதிலிருந்தும் தடுத்துவிட்டார்கள். இதை அறிவிப்பாளர் கூறுகிறார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்கள் மற்றும் அன்சாரிகளைச் சேர்ந்த தமது சஹாபாவிடம் வெளியே வருகை தருவார்கள், அமர்வார்கள். அவர்களில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருப்பார்கள். அப்போது ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரை தவிர வேறு யாரும் தமது பார்வையை உயர்த்தி அன்னாரை பார்க்க மாட்டார்கள். அவர்கள் இருவரும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்ப்பார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருவரையும் பார்ப்பார்கள். அவர்கள் இருவரும் அன்னாரை பார்த்து புன்சிரிப்பார்கள். அன்னார் அவ்விருவரையும் பார்த்து புன்சிரிப்பார்கள். ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடம் கூறினார்கள், நீர் சொர்க்கத்தின் நீர் சுனையில் என்னுடைய தோழர் ஆவீர், மேலும் குகையில் என்னுடைய தோழர் ஆவீர். ஹதரத் ஜுபைர் பின் மத்தம் அறிவிக்கிறார்கள், ஒரு பெண் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்தார். அன்னாரிடம் ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பேசினார். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை குறித்து ஏதோ வழிகாட்டல் வழங்கினார்கள். அந்த பெண், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் தங்களை காணப்பெறவில்லை என்றால், அதாவது தங்களுக்கு பிறகு தங்களுடைய வஃபாத்துக்கு பிறகு எனக்கு தேவை ஏற்பட்டால் நான் என்ன செய்யட்டும் என்று பெண்ணுடன் கேட்டார். அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னை காணப்பெறவில்லை என்றால் அபூபக்கரிடம் செல்வீராக, அவர் உமது தேவையை நிறைவேற்றி விடுவார் என்று கூறினார்கள். ஹதரத் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகை தந்து பள்ளிக்குள் நுழைந்தார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரில் ஒருவர் அன்னாருக்கு வலப்புறமும் மற்றவர் இடப்புறமும் இருந்தார்கள். அன்னார் அவ்விருவரின் கைகளையும் பிடித்திருந்தவாறு கூறினார்கள், இவ்வாறு நாங்கள் கியாமத் நாளன்று எழுப்பப்படுவோம். ஹதரத் அப்துல்லா பின் ஹந்தப் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரையும் பார்த்து கூறினார்கள், இவர்கள் இருவரும் கண்களும் காதுகளும் ஆவார்கள், அதாவது எனது நெருங்கிய தோழர்களைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். ஹதரத் அபு சயீத் குத்ரி அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நபிக்கும் விண்ணவர்களில் 2 அமைச்சர்களும் மன்னவர்களில் 2 அமைச்சர்களும் இருப்பார்கள். விண்ணவர்களில் எனது 2 அமைச்சர்கள் ஜிப்ரீல் மற்றும் மீகாயில் ஆவார்கள். மன்னவர்களில் எனது 2 அமைச்சர்கள் அபு பக்கர் மற்றும் உமர் ஆவார்கள். பிறகு அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியையும் கூறினார்கள். சயீப் பின் முஸையப் கூறினார்கள், ஹதரத் அபு மூசா அஷ்அரி அவர்களிடம் கூறினார்கள், அவர்கள் தமது வீட்டில் ஒழு செய்தார்கள். பிறகு வெளியே வந்து கூறினார்கள், நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருக்கப் போகிறேன். இன்று நாள் முழுவதும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடனேயே இருக்கப் போகிறேன். அதாவது அந்த நாளை அவர்கள் அன்னாருக்கு தொண்டாற்றுவதற்காக அர்ப்பணித்து விட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், அவர்கள் பள்ளிக்கு வந்தார்கள். மேலும் அவர்கள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேட்டார்கள். மக்கள் அன்னார் வெளியே புறப்பட்டார்கள், அந்த பக்கமாக சென்றார்கள் என்று கூறினார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் சென்று விட்டேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரித்து கொண்டே இருந்தேன். எதுவரை என்றால், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரீஸ் கிணற்றுக்குள், இது குபா பள்ளிவாசலுக்கு அருகில் இருந்த கிணறாகும், இதில் நுழைந்தார்கள். நான் கதவுக்கு அருகே அமர்ந்து கொண்டேன்.
அதன் கதவு பேரித்த கிளைகளால் செய்யப்பட்டிருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை தேவையை நிறைவேற்றிவிட்டு வந்தார்கள். அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒலு செய்தார்கள். நான் எழுந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்றேன். அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரீஸ் கிணற்றின் மீது அமர்ந்திருக்க கண்டேன். அன்னார் அதன் மேல் சுவருக்கு நடுவில் அமர்ந்திருந்தார்கள். அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரீஸ் கிணற்றின் மீது அமர்ந்திருக்க கண்டேன். அன்னார் அதன் மேல் சுவருக்கு நடுவில் இருந்தார்கள். தமது காலிலிருந்தும் ஆடையை தூக்கியிருந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவை இரண்டையும் கிணற்றில் தொங்கவிட்டிருந்தார்கள். அதாவது தமது கால்கள் இரண்டையும் தொங்கவிட்டிருந்தார்கள். நான் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் கூறினேன். பிறகு திரும்பி கதவுக்கு அருகில் அமர்ந்து கொண்டேன். நான் இன்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காவலாளியாக இருப்பேன் என்று கூறினேன். இதற்குள் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். அவர்கள் கதவை தள்ளினார்கள். நான் இது யார் என்று கேட்டேன். அவர்கள் அபூபக்கர் என்று கூறினார்கள். நான் சற்று இருங்கள் என்று கூறினேன். பிறகு நான் சென்று அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அபூபக்கர் வந்திருக்கிறார்கள், அனுமதி கோருகிறார்கள் என்று கூறினேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களுக்கு அனுமதி அளியுங்கள், அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியையும் கூறுங்கள். நான் வந்து ஹதரத் அபூபக்கர் அவர்களிடம் உள்ளே வாருங்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்குகிறார்கள் என்று கூறினேன். ஹதரத் அபூபக்கர் அவர்கள் உள்ளே வந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வலப்புறம் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து கிணற்று சுவற்றின் மீது அமர்ந்து கொண்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தது போன்று அவர்களும் தமது கால்களை கிணற்றில் தொங்கவிட்டு கொண்டார்கள். தமது காலில் இருந்து துணியை தூக்கி கொண்டார்கள். பிறகு நான் திரும்பி வந்து அமர்ந்து கொண்டேன். ஒலு செய்துவிட்டு என்னை சந்திக்குமாறு கூறி நான் எனது சகோதரனை விட்டு வந்தேன். நான் உள்ளத்தில், அல்லாஹ் இன்னார் குறித்து நன்மையை நாடினால், அவர்கள் தமது சகோதரரை குறித்து கூறினார்கள், பிறகு அவன் அவரை கொண்டு வருவான் என்று கூறினேன். அப்போது ஒரு மனிதர் கதவை அசைப்பதை பார்த்தேன். நான் இது யார் என்று கேட்டேன். அவர்கள் உமர் பின் ஹத்தாப் என்று கூறினார்கள். நான் சற்று இருங்கள் என்று கூறினேன். பிறகு நான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று அன்னாருக்கு சலாம் கூறினேன். பிறகு நான் உமர் பின் ஹத்தாப் வந்திருக்கிறார்கள், அவர்கள் அனுமதி கோருகிறார்கள் என்று கூறினேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களுக்கு அனுமதி அளியுங்கள், அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியையும் கூறுங்கள். நான் வந்து, உள்ளே வாருங்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்குகிறார்கள் என்று கூறினேன். அவர்கள் உள்ளே வந்து ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அன்னாருக்கு இடப்புறம் கிணற்றுச் சுவரில் அமர்ந்து கொண்டார்கள். பிறகு தமது கால்களை கிணற்றில் தொங்கவிட்டு கொண்டார்கள். பிறகு நான் திரும்பி வந்து அமர்ந்து கொண்டேன். அல்லாஹ் இன்னாருக்கு நன்மையை நாடினால் அவரை கொண்டு வருவான் என்று கூறினேன். மீண்டும் தமது சகோதரர் பற்றி யோசித்தார்கள். இதற்குள் ஒரு மனிதர் வந்து கதவை அசைக்க ஆரம்பித்தார். நான் இது யார் என்று கேட்டேன். அவர்கள் உஸ்மான் பின் அஃபான் என்று கூறினார்கள். நான் சற்று இருங்கள் என்று கூறினேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தகவல் தெரிவித்தேன். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களுக்கு அனுமதி அளியுங்கள், அவர்களுக்கு சொர்க்கத்திற்கான நற்செய்தியையும் கூறுங்கள். அத்துடன் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை பற்றி இதையும் கூறினார்கள், அவர்களை வந்தடையும் ஒரு பெரும் துயரம் இருப்பினும் அவர்களுக்கு சொர்க்கம் உண்டு என்ற நற்செய்தியை கூறுங்கள். நான் அவர்களிடம் வந்து, உள்ளே வாருங்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரும் துயரம் தங்களுக்கு ஏற்பட்ட பிறகும் தங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்ற நற்செய்தி வழங்குகிறார்கள் என்று கூறினேன். அவர்கள் உள்ளே வந்தார்கள். கிணற்றுச் சுவரின் ஒரு ஓரம் நிரம்பிவிட்டதை கண்டார்கள். எனவே அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மறுபுறம் அமர்ந்து கொண்டார்கள். ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது மலை மீது ஏறினார்கள். அன்னாருடன் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ஹதரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் மற்றும் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் ஆகியோரும் இருந்தார்கள். அது அசைய ஆரம்பித்தது. அன்னார் கூறினார்கள், உஹது மலையே அசையாது இருப்பாயாக. ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் மீது தமது பாதத்தையும் அடித்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். கூறினார்கள், உன் மீது ஒரு நபியும் ஒரு சித்தீக்கும் 2 ஷஹீதுகளும் மட்டுமே உள்ளார்கள். ஹதரத் சயீத் பின் ஜைத் அறிவிக்கிறார்கள், நான் 9 பேர் தொடர்பாக அவர்கள் சொர்க்கவாசிகள் என்று சாட்சி பகர்கிறேன். நான் 10வது நபரை பற்றியும் இதையே கூறினால் பாவியாக மாட்டேன். அவர்கள் எப்படி என்று கேட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் ஹிரா மலை மீது நின்றிருந்தோம். அது அசைய ஆரம்பித்தது. முதல் அறிவிப்பு புகாரியுடையது, இது திர்மிதியுடையது. இதில் ஹிரா என்று வந்துள்ளது.
அப்போது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹிராவே அசையாதிருப்பாயாக, நிச்சயமாக உன் மீது ஒரு நபி அல்லது சித்திக் அல்லது ஷஹீத் இருக்கிறார்கள். ஒருவர் அந்த 10 சொர்க்கவாசிகள் யார் என்று கேட்டார். ஹதரத் சயீத் பின் ஜயத் கூறினார், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு பக்ர், உமர், உஸ்மான், அலி, தல்ஹா, ஜுபைர், சாத் மற்றும் அப்துர் ரஹ்மான் பின் ஆஃப் ரிஸ்வானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் ஆவார்கள். 10வது யார் என்று கேட்கப்பட்டது. அப்போது சயீத் பின் ஜயத் அவர்கள் அது நான் என்று கூறினார்கள். இங்கு இதுவும் தெளிவாகட்டும், இந்த அறிவிப்பில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களது வாழ்நாளில் சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்கிவிட்டிருந்த அந்த மாபெரும் அந்தஸ்தை கொண்ட 10 சஹாபா பற்றி கூறப்படுகிறது. இவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நெருக்கமானவர்களாகவும் இருந்தார்கள், ஆலோசனை வழங்கக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். வாழ்க்கை வரலாற்றின் ஓமையில் அவர்களை அஷ்ரா முபஷிரா என்று கூறுவார்கள். அதாவது சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்கப்பட்டிருந்த 10 நபர்கள். ஆனால் இது நினைவிருக்கட்டும், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் 10 பேர் தொடர்பாக மட்டுமே சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்கி இருக்கவில்லை. அதற்கும் மேற்பட்டு அது போகவும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்கிய எண்ணற்ற சஹாபா மற்றும் சஹாபியாக்கள் இருக்கிறார்கள். ஆக இந்த 10 பேர் மட்டுமின்றி ஏறத்தாழ 50 சஹாபா மற்றும் சஹாபியாக்களின் பெயர்களை பற்றிய குறிப்பும் கிடைக்கிறது. இது மட்டுமின்றி பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டிருந்த 313 பேர், உஹது போரில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் பைத்து ரிஸ்வான் ஹுதைபியா உடன்படிக்கையின் போது கலந்து கொண்டவர்கள் குறித்தும் சொர்க்கத்திற்கான நற்செய்தி வழங்கப்பட்டது. ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உங்களில் நோம்பாளி யார் என்று கேட்டார்கள். ஹதரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று பணிவுடன் கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உங்களில் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் யார் என்று கேட்டார்கள். ஹதரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று பணிவுடன் கூறினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்று உங்களில் ஒரு நோயாளியை நலம் விசாரித்து வந்தவர் யார் என்று கேட்டார்கள். ஹதரத் அபு பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நான் என்று பணிவுடன் கூறினார்கள். இதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எந்த மனிதரிடம் இந்த விஷயங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து விட்டனவோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று கூறினார்கள். இது சஹி முஸ்லிமுடைய ஆதாரமாகும். ஹசரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஜிப்ரீல் என்னிடம் வந்தார்கள். அவர்கள் என்னுடைய கையை பிடித்தார்கள். மேலும் என்னுடைய சமுதாயம் நுழையக்கூடிய சொர்க்கத்தின் அந்த வாசலை காட்டினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நானும் தங்களுடன் இருந்திருந்தால் நானும் அதை பார்த்திருப்பேனே என்று பணிவுடன் கூறினார்கள். அதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அபூபக்கரே, நீர் எனது உம்மத்தில் எல்லாருக்கும் முதலாவதாக சொர்க்கத்தில் நுழைவீர். இந்த கருத்தை மேற்கொண்டு எடுத்து சென்றவாறு ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருமுறை சபையில் அமர்ந்திருந்தார்கள். அன்னாரை சுற்றி சஹாபா பெருமக்கள் அமர்ந்திருந்தார்கள். அப்போது சொர்க்கத்தில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று அன்னார் கூற ஆரம்பித்தார்கள். பிறகு அல்லாஹ் அன்னாருக்காக நிர்ணயித்திருந்த அருட்கொடைகளை பற்றி கூறினார்கள். ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதை கேட்டதும், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சொர்க்கத்தில் நானும் தங்களுடன் இருக்க வேண்டும் என்று துஆ செய்யுங்கள் என கேட்டுக்கொண்டார்கள். சில அறிவிப்புகளில் மற்றொரு சஹாபியுடைய பெயரும் வருகிறது. சில அறிவிப்புகளில் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரும் வருகிறது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீர் என்னுடன் இருப்பீர் என்று நான் நம்புகிறேன். அவ்வாறே நடக்க வேண்டும் என்று நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு கூறியதும், இயற்கையாகவே மற்ற சஹாபாவுடைய உள்ளத்திலும் நமக்காகவும் இதே துஆ செய்யப்பட வேண்டும் என்று நாமும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டுக்கொள்ளலாம் என்ற சிந்தனை ஏற்பட்டது. முதலில் அவர்கள், நாம் சொர்க்கத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருப்பதற்கான நற்பாக்கியம் நமக்கு எங்கே கிடைக்கப் போகிறது என்ற எண்ணத்தில் இருந்தார்கள். ஆனால் ஹதரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோ அல்லது சில அறிவிப்புகள் படி வேறு ஒரு சஹாபியோ இந்த விஷயத்தை கூறி ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆவும் செய்துவிட்ட பிறகு அப்போது அவர்களுக்கு ஒரு முன்மாதிரி கிடைத்துவிட்டது. இந்த அமல் அசாத்தியமானது அல்ல, மாறாக சாத்தியமானது என்பது அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. ஆக இன்னொரு சஹாபி எழுந்தார்கள். அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அல்லாஹ் சொர்க்கத்தில் என்னை தங்களுடன் வைக்க வேண்டும் என்று எனக்காகவும் துஆ செய்யுங்கள் என்று கூறினார்கள். அன்னார், அல்லாஹ் உம்மீதும் அருள் புரிவானாக. ஆனால் எவர் முதலில் கூறினாரோ அவரோ இப்போது துஆவை பெற்றுக்கொண்டார் என்று கூறினார்கள். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒருமுறை ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் இன்ன இபாதத்தில் அதிகம் பங்கு கொள்வாரோ அவர் சொர்க்கத்தில் இன்ன கதவு வழியாக அழைத்துச் செல்லப்படுவார்.
எவர் இன்ன இபாதத்தில் அதிகம் பங்கு கொள்வாரோ அவர் இன்ன கதவு வழியாக அழைத்துச் செல்லப்படுவார். இவ்வாறு அன்னார் பல்வேறு இபாதத்துகளின் பெயரை எடுத்து இவ்வாறு கூறினார்கள். பல்வேறு நற்செயல்களில் அழுத்தம் கொடுக்கக்கூடியவர்கள் சொர்க்கத்தின் 7 கதவுகள் வழியாக அழைத்துச் செல்லப்படுவார்கள். ஹதரத் அபூபக்கர் அவர்களும் இந்த சபையில் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அவர்கள் ஒவ்வொரு இபாதத்தில் அழுத்தம் கொடுத்ததனால் சொர்க்கத்தின் பல்வேறு கதவுகள் வழியாக அழைத்துச் செல்லப்படுவார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஒருவர் எல்லா இபாதத்துகள் மீது அழுத்தம் கொடுத்தால் அவருடன் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் என்று பணிவுடன் கேட்டார்கள். அதற்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சொர்க்கத்தின் 7 கதவுகள் வழியாகவும் அழைத்துச் செல்லப்படுவார். அபூபக்கரே, நீரும் அவர்களைச் சேர்ந்தவராக இருப்பீர் என்று நான் நம்புகிறேன் என்று கூறினார்கள். இந்த குறிப்பு இனி தொடரும் இன்ஷா அல்லாஹ். இப்போது நான் சில மர்ஹூம்களை பற்றி கூற விரும்புகிறேன். பிறகு அவர்களின் ஜனாசாவும் தொழ வைப்பேன். முதல் குறிப்பு இந்தோனேஷியாவின் அமீராக இருந்த மதிப்பிற்குரிய அப்துல் பாசித் சாஹிப் அவர்களுடையது. இவர்கள் அக்டோபர் 8ஆம் தேதி தமது 71வது வயதில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் மௌலவி அப்துல் வாஹித் சமாட்ரே சாஹிப் அவர்களின் மகனாவார்கள். FA வரை கல்வி பயின்ற பிறகு செப்டம்பர் 20, 1972 21 வயதில் ஜாமியா அஹ்மதியா ரப்வாவில் அனுமதி பெற்றார்கள். 1981 துவக்கத்தில் ஜாமியா அஹ்மதியா ரப்வாவில் ஷாஹித் தேர்வில் தேர்ச்சி பெற்றார்கள். 1981 முபல்லிகாக தமது நாடு இந்தோனேஷியாவுக்கு திரும்பிச் சென்றார்கள். தாய்லாந்தில் தப்லீக் பணியை கருத்தில் கொண்டு இந்தோனேஷிய முபல்லிக் ஒருவர் மலேசியாவின் கோலாலம்பூருடைய குடியுரிமையை பெற்று தாய்லாந்துக்கு தப்லீகுக்காக அனுப்பப்பட வேண்டும் என்று 1987 இந்தோனேஷியாவுடைய செயற்குழுவின் ஆலோசனையால் தீர்மானிக்கப்பட்டது. அப்போது இவர்களின் பெயரே பரிந்துரைக்கப்பட்டது. இதற்கு ஹதரத் 4வது ஹலிஃபத்துல் மஸீஹ் ரஹிமஹுல்லா அவர்கள் ஒப்புதல் அளித்தார்கள். மேலும் இவர்கள் தாய்லாந்துக்கு சென்று விட்டார்கள். பிற்காலத்தில் இவர்கள் மீண்டும் இந்தோனேஷியாவில் பணியமர்த்தப்பட்டார்கள். இறுதி மூச்சு வரை இவர்கள் இந்தோனேஷியாவிலே இருந்தார்கள். ஒரு நீண்ட காலம் அமீராக பணியாற்றுவதற்கு நல்வாய்ப்பு பெற்றார்கள். இவர்களின் தொண்டு காலம் 40 ஆண்டுகளாகும். இவர்கள் பின்விட்டு சென்றவர்களில் இவர்களின் துணைவியார் மட்டுமின்றி 3 மகன்களும் 2 மகள்களும் இருக்கிறார்கள். இவர்களின் துணைவியார் முஸ்லிவாதி சாஹிபா கூறுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் மிக அதிகமாக இயக்கத்தின் மீது வேதனை கொண்டிருந்தார்கள். எப்போதும் ஒவ்வொரு விஷயத்தை காட்டிலும் ஜமாத்திற்கு முன்னுரிமை அளித்து வந்தார்கள். மனைவி என்கிற முறையில் இவர்கள் ஜமாத் மீது கொண்டிருந்த ஆர்வம் மற்றும் தொண்டு ஆகியவற்றை நான் பறைசாற்றுகிறேன். இவர்களின் சகோதரர் மகன் ஒருவர் தாஹிர் சாஹிப் ஆவார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மர்ஹூம் தலைமையகத்திலிருந்து வரும் வழிகாட்டல்களுக்கு முழுமையாக கட்டுப்படுவார்கள். மர்ஹூம் ஒரு முறை கூறினார்கள், குடும்பத்தை சந்திப்பதற்காக மலேசியா செல்வதாக இருந்தது. அதற்காக விமான பயணச்சீட்டையும் வாங்கியிருந்தார்கள். ஆனால் கிட்டத்தட்ட ஒரு வாரத்திற்கு பிறகு நான் மீண்டும் சந்தித்த போது, நீங்கள் ஏன் மலேசியாவுக்கு செல்லவில்லை என்று கேட்டேன். அதற்கு அவர்கள், தலைமையகத்திலிருந்து கிடைத்த கடிதத்தில் செல்வதற்கு அனுமதி கிடைக்கவில்லை, எனவே நான் மலேசியா செல்வதற்கான எண்ணத்தை கைவிட்டு விட்டேன் என்று பதிலளித்தார்கள். டிக்கெட்டை பற்றியும் எந்த கவலையும் கொள்ளவில்லை. இவர்களுடன் பணிபுரியும் ஒரு பொறுப்பாளர் கூறுகிறார்கள், மிகவும் அன்போடும் நேசத்தோடும் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள், புரிய வைப்பார்கள். ஜமாத்தின் அமீராக இருந்த போதும் கூட ஜமாத்திடம் வசதிகளை கேட்க மாட்டார்கள். ஜமாத் தரப்பிலிருந்து என்ன கிடைத்தாலும் மகிழ்ச்சியுடன் பயன்படுத்துவார்கள். எளிமையை கடைபிடிப்பார்கள். அலுவலக நேரங்களில் பலமுறை தாமே வந்து எங்களுடன் அமர்ந்து கொண்டு கடிதங்களை பார்வையிட்டு குறிப்பெழுத வைப்பார்கள். முபல்லிக்மார்களுக்கு மிகவும் கண்ணியம் அளித்து வந்தார்கள். மிகவும் ஆழமான மற்றும் விசாலமான ஞானம் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது ஒரு தீர்மானம் எடுத்தாலும் எப்போதுமே செயற்குழு உறுப்பினரிடம் ஆலோசனை கேட்டுக்கொள்வார்கள். மிகவும் கௌரவமான அதே வேளையில் பணிவு குணம் நிரம்பிய மனிதராக இருந்தார்கள். மிகவும் நெருங்கி பழகுபவராக, சிறியவர் பெரியவர் என ஒவ்வொருவருடனும் நல்ல முறையில் நடந்து கொள்பவராக இருந்தார்கள். ஹிலாஃபத்துடன் அளப்பரிய நேசம் இருந்தது. காலத்தின் ஹலீஃபா அவர்களின் கட்டளை வரும்போது தமது கருத்துக்கள் அனைத்தையும் விட்டுவிட்டு செயல்பட வேண்டும் என்று எங்களுக்கு வலியுறுத்தி கூறி வந்தார்கள். ஜமாத் அமைப்புக்கு முதன்மை அளித்து வந்தார்கள். ஜமாத்துடைய செல்வங்கள் மீது ஆழிய பார்வை கொண்டவராகவும் அவற்றை முழுமையாக பாதுகாப்பவராகவும் இருந்தார்கள். எவர் மாறுபட்டு நடந்தாலும் கடுமையாக நடந்து கொள்வார்கள். பெரும்பாலும் மற்ற ஊழியர்கள் வருவதற்கு முன்னதாக அலுவலகத்திற்கு வந்து விடுவார்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் அலுவலகத்திற்கு வர முடியவில்லை என்றாலோ அல்லது தாமதமாக வந்தாலோ பணியாளர்களுக்கு கண்டிப்பாக தகவல் கொடுப்பார்கள். ஒருவேளை ஏதாவது ஒரு காரணத்தினால் அலுவலகத்திற்கு வர முடியவில்லை என்றாலோ அல்லது தாமதமாக வந்தாலோ பணியாளர்களுக்கு கண்டிப்பாக தகவல் கொடுப்பார்கள். மர்ஹூம் அவர்கள் அறிக்கைகள் அல்லது கடிதங்களை பார்க்கும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பார்கள். முழுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து வந்தார்கள். உடனடியாக செய்து முடிக்க வேண்டிய வேலை என்றால் இரவு வெகு நேரம் வரை பணியில் மூழ்கியிருப்பார்கள். அகமதிகளை சந்திக்க செல்லும்போது
அகமதிகள் கூறுகிறார்கள், எங்களது பிள்ளைகளுக்காக எப்போது அன்பளிப்பை உடன் எடுத்துச் செல்வார்கள், எப்போதும் அன்பு நேசத்துடன் நடந்து கொள்வார்கள், எப்போதும் மற்றவர்களை மகிழ்விப்பதற்கு முயற்சி செய்யும் ஒரு வழிகாட்டியாக இருந்தார்கள். அமீர் சாஹிப் அவர்கள் எங்களுக்கும் இந்தோனேஷியா அகமதிகளுக்கும் ஆன்மீக தந்தையாக இருந்தார்கள். ஜமாத் அமைப்புக்கும் ஜமாத் வழக்கங்களுக்கும் எப்போதும் முன்னுரிமை அளித்து வந்தார்கள். இந்த சிறப்பம்சங்களே ஓர் அமீரிடம் இருக்க வேண்டும். கோபப்படும் போது கூட ஒவ்வொருவரின் மரியாதையும் கருத்தில் கொள்வார்கள். கோபத்தில் விரும்பியதை சொல்லிவிட மாட்டார்கள். தண்டனை அளிக்கும் போது சீர்திருத்த அம்சத்தை எப்போதும் கருத்தில் கொண்டிருப்பார்கள். எந்த பகைமையும் இருக்காது, காழ்ப்புணர்ச்சி இருக்காது, மாறாக சீர்திருத்தம் நோக்கமாக இருக்கும். பிறகு கூறுகிறார்கள், இங்கு பல அகமதிகள் தமது ஜமாத் சொத்து வேலைகளில் இவர்களிடம் வழிகாட்டல் பெற்று வந்தார்கள். அன்னார் அசாதாரணமான அன்பு மற்றும் நேசத்துடன் இந்தோனேஷியா ஜமாத் மக்கள் மீது அக்கறை கொண்டிருந்தார்கள். ஒரு வருடமாக நோயிற்றிருந்தார்கள். கடந்த ஆண்டு முதல் தாம் நோய்வாய்ப்பட்டிருந்த நாள்களிலும் வழக்கப்படி பல்வேறு கூட்டங்கள், சந்திப்புகள் மற்றும் சுற்றுப்பயணங்களில் ஜமாத் தொண்டுகள் ஆற்றி வந்தார்கள். அதில் குறை ஏற்படவிடவில்லை. இங்கு இந்தோனேஷியா துறையில் இங்கு லண்டனிலேயே இருக்கும் மஹமூத் வர்தி சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், இவர்களின் இயல்பின் சில அம்சங்கள் மிகவும் வெளிப்படையாக தெரிந்தன. அவற்றில் எல்லாவற்றை விடவும் வெளிப்படையாக தெரிந்தது அவர்களின் அறிவுத்திறனாகும். ஞானத்தை நண்பனாக்கி கொண்ட மனிதராக இருந்தார்கள். ஒவ்வொரு கணமும் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கான ஆர்வம் இருந்தது. பல்வேறு தலைப்புகள் குறித்து விசாலமான ஞானம் கொண்டிருந்தார்கள். எந்த தலைப்பில் உரையாடல் நடைபெற்றாலும் அவர்கள் அதில் போதுமான அளவு விவாதிக்கும் திறமை பெற்றிருந்தார்கள். ஜமாத் நூல்கள் சார்ந்த அறிவு மட்டுமின்றி மற்ற பொது அறிவிலும் இவர்கள் கைதேர்ந்திருந்தார்கள். பத்திரிகைகளை முறையாக வாசித்து வந்தார்கள். தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான எல்லா செய்திகளையும் படித்து வந்தார்கள். அது இந்தோனேஷியா மொழியில் இருந்தாலும் சரி, ஆங்கிலத்தில் இருந்தாலும் சரி. சொற்பொழிவு ஆற்றும் போது மிகவும் நீளமான சொற்பொழிவு ஆற்ற மாட்டார்கள். எப்போதும் சுருக்கமாகவும் கருத்து செறிவுள்ளதாகவும் நிகழ்த்துவார்கள். உரையில் மக்களுக்கு தமது கருத்தை எப்போதும் எளிய சொற்களில் புரிய வைத்து விடுவார்கள். எல்லா மட்டத்தில் இருப்பவர்களாலும் இவர்கள் கூறிய விஷயத்தை எளிமையாக புரிந்து கொள்ள முடிந்தது. பிறகு கூறுகிறார்கள், அன்றாட ஆடைகள் மிகவும் எளிமையாக இருந்தன. ஆனால் கௌரவமான மனிதராக இருந்தார்கள். எந்த விதமான பகட்டும் சிறிதும் இருக்கவில்லை. எல்லா மட்டத்தில் இருப்பவர்களும் இவர்களுடன் அமர்ந்து சகஜமாக உரையாடி வந்தார்கள். ஆனால் எப்போதும் அனைவரும் இவர்களுக்கு கண்ணியமும் மரியாதையும் அளித்து படித்தரத்தை கருத்தில் கொண்டவாறு இவர்களுடன் உரையாடி வந்தார்கள். ஃபஸ்லே உமர் ஃபாரூக் சாஹிப் அவர்கள் இயக்கத்தின் முரபி ஆவார்கள். அங்கு ஜாமியா அஹ்மதியாவில் ஆசிரியராகவும் உள்ளார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், சிறு பருவத்தில் இருந்து அமீர் சாஹிப்புக்கு அருகில் இருந்தேன். இந்தோனேஷியா ஜமாத் மிகவும் கஷ்டமான காலகட்டத்தில் இருந்த போது இவர்கள் கடின உழைப்பு, பொறுமை மற்றும் சகிப்புத்தன்மையுடன் ஜமாத் மக்கள் அனைவருக்கும் ஊக்கமளித்து வந்தார்கள். அவர்களுக்கு பொறுமை மற்றும் துவாவிற்காக வலியுறுத்தி வந்தார்கள். துவா செய்யும் போதெல்லாம் உருக்கமாகவும் அழுது மன்றாடியும் செய்வார்கள். எப்போதும் நேரத்திற்கு தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு வருவார்கள். வாழ்வை அர்ப்பணித்தவர்களை நன்றாக பார்த்து கொண்டார்கள். எப்போது ஒரு முரபி செயல்களத்துக்கு செல்ல ஆரம்பித்தாலும் அன்னார் தம் தரப்பிலிருந்து அவருக்கு ஏதாவது ஒரு அன்பளிப்பை கண்டிப்பாக வழங்குவார்கள். சைஃபுல்லா முபாரக் சாஹிப் இவர்களும் ஜாமியாவின் ஆசிரியர் ஆவார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், மௌலானா அப்துல் பாசித் சாஹிப் அவர்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்களுக்கு ஓர் உயரிய முன்மாதிரியாக இருந்தார்கள். ஜமாத்தின் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் எப்போதும் கலந்து கொள்வார்கள். ஒவ்வொருவருடனும் மென்மையாகவும் கண்ணியத்துடனும் பேசுவார்கள். எந்த சபையில் சென்றாலும் இவர்களது வருகையால் பொலிவு வந்துவிடும். புன்சிரித்து கொண்டே இருப்பார்கள். இவர்கள் கூறுகிறார்கள், இந்தோனேஷியா ஜாமியாவில் படித்துக் கொண்டிருந்த போது மகரிபுக்கு பிறகு எங்களுடன் அமர்வார்கள், நலம் விசாரிப்பார்கள், சிறிதளவு உரையாடல் நிகழும். பிறகு இயக்கத்தின் முரபி நூருத்தீன் சாஹிப் அவர்கள் உள்ளார்கள். இவர்களும் இதை எழுதியுள்ளார்கள். தமது முன்மாதிரியை முன்வைக்கும் அமீராக இருந்தார்கள். 2018 இவர்கள் எங்களது பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டார்கள். அப்போது எங்களிடம் 6 கோடி ரூபாய் இருந்தது. இந்தோனேஷியா ரூபாயின் பண மதிப்பீடு மிகவும் குறைவானது. எனவே அங்கு கோடிகளிலும் பில்லியன்களிலும் தான் பேச்சு நடைபெறும். இந்த வகையில் அவர்கள் கூறுகிறார்கள், 6 கோடி ரூபாய் இருந்தது. ஆனால் பள்ளிவாசலுக்கு ஏறத்தாழ 150 கோடி ரூபாய் தேவைப்பட்டது. இவர்கள் அறிவுரை கூறிய வண்ணம் கூறினார்கள், பள்ளிவாசல் கட்டுவதற்கு எவ்வளவு பட்ஜெட் இருக்கிறதோ அதை வைத்தே கட்டுமான பணியை துவங்குவோம். ஆனால் இதற்கு பிறகு நாம் அல்லாஹ்வின் உதவி காட்சிகளை காண்போம். இந்தோனேஷியா பணம் 150 கோடி தேவையே என்று அஞ்ச வேண்டியதில்லை. உங்களிடம் 6 கோடி உள்ளது, ஆரம்பித்து விடுங்கள் என்றார்கள். 10ல் 1 பங்கு கூட இருக்கவில்லை. 3% அல்லது 4% தான் இருந்தது. அவர்கள் கூறுகிறார்கள், ஆக இவ்வாறு அறிவுரை கூறிய பிறகு இவர்கள் தமது ஜோபில் இருந்து பர்ஸை வெளியே எடுத்து எங்களுக்கு பள்ளிவாசலுக்காக சிறிது தொகையை கொடுத்தார்கள்.
இங்கிருந்தே ஜமாத் மக்களும் ஒருவரை ஒருவர் முந்திக் கொண்டு தமது சிறந்த தியாகத்தை முன்வைக்க ஆரம்பித்து விட்டார்கள். எதுவரை என்றால் 2 ஆண்டுகளுக்குள் பள்ளிவாசலின் கட்டுமான பணி 80% முழுமையடைந்து விட்டது. பிறகு இந்த சர்வதேச தொற்று நோய் பரவல் காலகட்டம் வந்துவிட்டது. மக்களின் வருமானம் குறைந்துவிட்டது. பிறகு பள்ளிவாசலின் கட்டுமான பணி நின்றுவிட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், பிறகு நாங்கள் இவர்களிடம் சென்று பள்ளிவாசலின் கட்டுமான பணியை முழுமை செய்ய விரும்புகிறோம், ஆனால் ஏறக்குறைய 15 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது என்று கூறினோம். அதாவது 150 மில்லியன். தலைமையகம் எங்களுக்கு உதவும் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. ஆனால் அமீர் சாஹிப் அவர்கள் தலைமையகம் உதவி செய்யாது, நீங்கள் யாரிடமும் கேட்காமல் உங்களாலேயே இந்த தொகையை முழுமைப்படுத்த முடியும் என்று கூறினார்கள். பிறகு அமீர் சாஹிப் அவர்கள் எத்தனை அகமதிகள் இருக்கிறார்கள் என்று கேட்டார்கள். நான் 160 அகமதிகள் என்று கூறினேன். இதை கேட்டதும் இவர்கள் மிகவும் நிதானமாக புன்சிரித்தவாறு கூறினார்கள், ஒவ்வொருவரிடமும் கூறுங்கள் 10 மில்லியன் கொடுத்தால், இது கிட்டத்தட்ட 100-150 பவுண்ட் ஆகிறது, இதை கொடுத்தால் இந்த தொகை முழுமை பெறும். அவர்கள் கூறுகிறார்கள், இந்த பணி இவ்வளவு சுலபமாக நிகழ முடியும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் நாங்கள் இந்த அறிவுரையின்படி செயல்பட ஆரம்பித்ததும் ஜமாத் மக்களின் உள்ளத்தில் அவர்கள் தங்களது சிறந்த செல்வத்தை பள்ளிவாசலின் கட்டுமான பணிக்காக முன்வைக்குமாறு ஓர் அன்பையும் உணர்வையும் ஏற்படுத்திவிட்டோம். இதுபோக மர்ஹூம் அவர்களும் சுயமே தம் தரப்பில் இருந்து போதுமான அளவு தொகையை முன்வைத்தார்கள். ஆக 3 ஆண்டுகளுக்குள் பிப்ரவரி மாதம் பள்ளி முழுமை பெற்றுவிட்டது. பிறகு நம்மவர் மட்டுமின்றி அந்நியர்களுடனும் இவர்களின் தொடர்புகள் நல்ல முறையில் இருந்தன. மத விவகாரங்களின் முன்னாள் அமைச்சர் லுக்மான் ஹக்கீம் சைஃபுதீன் சாஹிப், இவர்கள் அஹ்மதி அல்ல, அவர்கள் கூறுகிறார்கள், நான் மர்ஹூம் அவர்களை தேசிய அளவிலான ஒரு பிரமுகராக கருதுகிறேன். அவர்கள் எப்போதும் மனிதத்தை முன்னிறுத்தி வந்தார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் எப்போதும் எவ்வாறு நாம் மனித குலத்திற்கு தொண்டாற்றலாம், எவ்வாறு பரஸ்பரம் சகிப்புத்தன்மை மேற்கொள்ளலாம், எவ்வாறு ஒவ்வொருவரையும் கருத்தில் கொள்ளலாம் என்ற விஷயத்திலேயே அதிக அழுத்தம் கொடுத்து வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய பார்வையில் இந்த விஷயங்கள் அனைத்தும் நம் அனைவரின் பொறுப்பாகும். அதாவது அகமதிகளின் பொறுப்பு மட்டுமல்ல, மாறாக இந்தோனேஷியர்கள் அனைவரின் பொறுப்பாகும். அதாவது நாம் அவரது அடிச்சுவற்றை பின்பற்றி நடக்க வேண்டும். அவர்கள் நமக்கு செய்த அறிவுரைகள் படி செயல்பட முயற்சி செய்ய வேண்டும். நமக்கு இடையில் எத்தனை கருத்து வேறுபாடுகள் மற்றும் வேற்றுமைகள் இருக்கின்றனவோ அவை அனைத்தும் பரஸ்பரம் வெறுப்பை பரப்புவதற்கும் மனிதத்தையும் கண்ணியத்தையும் வீழ்த்துவதற்கு காரணமாக அமையும். அவற்றை நாம் அகற்ற வேண்டும். இந்தோனேஷியாவில் துயூனஸ் உடைய சஃபீர் ஜஹீரி சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், நான் அமீர் சாஹிப் அவர்களிடமிருந்து நாம் எவ்வாறு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்னாரின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மற்றும் அறிஞர் பெருமக்களை நேசிக்க வேண்டும், எவ்வாறு அவர்களது உயர் போதனைகள்படி செயல்பட வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டேன். அகமதிகள் மீது அநீதியளிக்கப்பட்டதுதான், ஏசவும் பட்டார்கள்தான் இந்தோனேஷியாவில் அதிகம் அநீதியளிக்கப்பட்டது. இவர்கள் மிகவும் துணிச்சலாக அங்கு அந்த காலகட்டத்தை கடந்தார்கள். மிகவும் நல்ல முறையில் எல்லா அகமதிகளையும் சீர்தூக்கினார்கள். எவ்வாறு இருப்பினும் சஃபீர் சாஹிப் எழுதுகிறார்கள், அகமதிகள் மீது அநீதி அளிக்கப்பட்டதுதான், ஏசவும் பட்டார்கள்தான், அநியாயமாக நடந்து கொள்ளப்பட்டதுதான். இருந்தும் கூட அமீர் சாஹிப் அவர்கள் எங்களுக்கு எந்நிலையிலும் களப்பற்ற தன்மை மற்றும் நன்றியுணர்வுடன் மார்க்கம், நாடு மற்றும் மனித குலத்திற்கு தொண்டாற்ற வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். ஏனெனில் முழு உலகிலும் உள்ள அகமதிகளின் கொள்கை லவ் ஃபார் ஆல், ஹேட்டட் ஃபார் நன் என்பதாகும். அமீர் சாஹிப் அல்லாஹுக்கு மிகவும் பிடித்தமானவராகவும் எளிய இயல்புடையவராகவும் நல்ல ஒழுக்கமான நபராகவும் இருந்தார்கள் என்று நான் சாட்சி பகர்கிறேன். பிறகு தேசிய அளவிலான ஓர் அமைப்பின் தலைவி நியா ஷரீஃபுத்தீன் சாஹிபா அவர்கள் எழுதுகிறார்கள், அமீர் சாஹிப் அவர்கள் பேசும் தோரணை ஆழமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. மென்மையுடனும் பணிவுடனும் உரையாடி வந்தார்கள்தான். எனினும் அதில் நாட்டுப்பற்று உணர்வுகள் தெளிவாக தெரிந்து வந்தன. ஆக அவர்களின் பேச்சுக்களால் லவ் ஃபார் ஆல், ஹேட்டட் ஃபார் நன் என்பது வெளிப்பட்டு வந்தது. மர்ஹூம் நல்ல மனிதராக இருந்தார்கள். எப்போதும் ஈமானோடும் எல்லாருடனும் அன்பு உணர்ச்சிகளோடு உரையாடும் தலைவராக இருந்தார்கள் என்றும் நாங்கள் சாட்சி பகர்கிறோம். மேராஜுத்தீன் ஷாய் சாஹிப் அவர்கள் எழுதுகிறார்கள், அமீர் என்கிற வகையில் இவர்களது தலைமையின் போது இந்தோனேஷியா அஹ்மதியா ஜமாத்திற்கு மிக அதிகமான எதிர்ப்பை எதிர்கொள்ள வேண்டி வந்தது. இந்தோனேஷியாவில் பல இடங்களில் அகமதிகள் மீது தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன. இவர்கள் மிகவும் வீரத்தோடும் நிதானமாகவும் அவற்றை எதிர்கொண்டார்கள். அரசு அதிகாரிகளும் இவர்களுக்கு கண்ணியம் அளித்து வந்தார்கள். இது இவர்களின் நல்ல தொடர்புகளினால் ஏற்பட்டதாகும். ஜாமியா அஹ்மதியா இந்தோனேஷியாவின் தலைமை ஆசிரியர் அசூம் சாஹிப் எழுதுகிறார்கள், அமீர் சாஹிப் ஹிலாஃபத்துக்காக அர்ப்பணமாக கூடியவராக இருந்தார்கள். அண்டை வீட்டாராக இருந்ததன் காரணமாக பெரும்பாலும்
தொழுகைக்காக என்னுடன் பள்ளிக்கு செல்வார்கள். அவர்கள் எப்போது சுற்றுப்பயணம் சென்றாலும் இன்ன ஜமாத்துகளுக்கு சுற்றுப்பயணம் செல்கிறேன் என்று கண்டிப்பாக கூறுவார்கள். என்னையும் செல்லுமாறு கூறி வந்தார்கள். ஜாமியா அஹ்மதியாவை குறிப்பாக கருத்தில் கொண்டு வந்தார்கள். ஜாமியா அஹ்மதியாவின் போர்டு உறுப்பினர் என்ற வகையில் மாணவர்களை இன்டர்வியூ எடுக்கும்போது எப்போதும் இவ்வாறு வலியுறுத்தி கூறி வந்தார்கள். நீங்கள் அனைவரும் முபல்லிகாக போகிறீர்கள். எனவே ஜமாத்துகளுக்கு எல்லா விதத்திலும் முன்மாதிரி ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள். மேலும் கூறுகிறார்கள், எனக்கும் வழிகாட்டல் வழங்கி வந்தார்கள். ஒவ்வொரு மாணவர் பற்றியும் அவரிடம் என்ன குறை இருக்கிறது என்பதை தனிப்பட்ட முறையில் கூறி அதை நிவர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்கள் என்று கூறி வந்தார்கள். ஜாமியா மாணவர்கள் மீது ஆர்வம் இருந்தது. அமெரிக்காவில் இயக்கத்தின் முரப்பி இர்ஷாத் முல்ஹி சாஹிப் இருக்கிறார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், நானும் பாசித் சாஹிப் அவர்களும் ஜாமியாவில் வகுப்பு தோழர்களாக இருந்தோம். ஒரே அறையிலும் வசித்து வந்தோம். எனக்கு அவர்களை மிகவும் அருகிலிருந்து பார்ப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. மிகவும் புத்திசாலியான, உன்னதமான நினைவாற்றல் கொண்டிருந்த, நல் இயல்புள்ள, நெருங்கி பழகக்கூடிய மற்றும் சிரித்த இயல்புக்கு சொந்தக்காரராக இருந்தார்கள். மிகச் சிறந்த பேட்மிண்டன் வீரராக இருந்தார்கள். ரவ்வாவில் எப்போதும் வெற்றி பெற்று வந்தார்கள். அவர்கள் கூறுகிறார்கள், மர்ஹூம் அவர்கள் என்னிடம் கூறினார்கள், இவர்கள் இந்தோனேஷியாவிலிருந்து ஜாமியாவுக்காக ரவ்வா வர இருந்தபோது அந்த நாள்களிலேயே அவர்களுக்கு ஒரு கம்பெனி தரப்பிலிருந்து விளையாட்டு வீரராக ஒரு பெரிய ஆஃபர் கிடைத்தது. இதனால் இவர்களின் தந்தையார் மதிப்பிற்குரிய மௌலானா அப்துல் வாஹித் சாஹிப் அவர்களுக்கு இந்த பெரிய ஆஃபர் மீது பேராசைப்பட்டு அப்துல் பாசித் ஜாமியா செல்வதற்கான எண்ணத்தை மாற்றிக்கொள்ளப் போகிறார் என்று மிகவும் கவலை ஏற்பட்டது. இவர்கள் தந்தையாரின் இந்த வேதனையை கண்டபோது தந்தையாருக்கு உறுதியளித்தார்கள். மேலும் நான் ஒருபோதும் உலக ஆதாயங்களுக்காக மார்க்கத்தை விடமாட்டேன் என்று உறுதி கூறினார்கள். இவ்வாறு மிகப்பெரிய பண லாபத்தின் ஆஃபரை ஏற்க மறுத்துவிட்டார்கள். இவர்கள் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளித்தார்கள். மேலும் அந்த உறுதிமொழியை நிறைவேற்றினார்கள் என்பதற்கு இவர்களின் முழு வாழ்நாளும் சாட்சியாக இருக்கிறது. ஹிலாஃபத் மீது அதிக நேசம் கொள்ளக்கூடியவராக இருந்தார்கள். மாய்ந்து போகக்கூடியவராகவும் உயிரை அர்ப்பணிக்கக்கூடியவராகவும் இருந்தார்கள். மாணவ பருவத்திலிருந்தே ஹஜ்ரத் 3வது ஹலிஃபத்துல் மசி ரஹிமஹுல்லா அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவராக இருந்தார்கள். கூறுகிறார்கள், நீங்கள் 3வது ஹலிஃபத்துல் மசி அவர்களுக்கு மிகவும் பிடித்தமானவர் என்று கூறி நாங்கள் இவரை கிண்டல் செய்து வந்தோம். இவ்வாறே ஒவ்வொரு ஹிலாஃபத் காலகட்டத்திலும் இவர்கள் மிகவும் களப்பற்ற தன்மை மற்றும் நன்றியுணர்வின் முன்மாதிரியை காட்டினார்கள். அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவருடன் கருணை நடந்து கொள்வானாக. இவர்களின் அந்தஸ்தை உயர்த்துவானாக. அல்லாஹ் ஜமாத்திற்கு இவர்களை போன்ற முபல்லிக்மார்கள் மற்றும் ஊழியர்களை வழங்கி கொண்டே இருப்பானாக. நான் கூறியது போன்று நானும் இவர்களை முழுமையாக கட்டுப்படக்கூடியவராகவும் மிகவும் தன்னலமற்ற மனிதராகவும் கண்டுள்ளேன். அல்லாஹ் செல்லக்கூடியவர்களினால் ஏற்படும் குறைகளையும் நிவர்த்தி செய்து கொண்டே இருப்பானாக. குறிப்பாக இந்தோனேஷியாவின் முரபிமார்கள் மற்றும் முபல்லிமார்கள் இவர்களின் முன்மாதிரிகளை முன்னிறுத்த வேண்டும். உலகின் மற்ற முபல்லிமார்களும் முன்னிறுத்த வேண்டும். இவை பழைய விஷயங்கள் அல்ல. இன்றைய காலத்தில் இம்மக்கள் இருந்தார்கள். அவர்கள் உலகத்தை விட மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளித்தார்கள். மேலும் வக்ஃபுக்கான உரிமையை செலுத்தினார்கள். அடுத்த குறிப்பு, தன்சானியாவின் இயக்கத்தின் முரபி யூசுப் உஸ்மான் கம்பாலா சாஹிப் அவர்களின் துணைவியார் ஜைனப் ரமசான் சாஹிபா அவர்களுடையது. கடந்த நாள்களில் தமது 70வது வயதில் இவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களின் கணவர் யூசுப் உஸ்மான் கம்பாலா சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய துணைவியார் மிகவும் நல்ல, களப்பற்ற மற்றும் ஜமாத்தின் ஒவ்வொரு பணியிலும் கலந்து கொள்பவராக இருந்தார்கள். அண்டை வீட்டாருடன் மிகவும் நல்ல தொடர்புகளை கொண்டிருந்தார்கள். ஏழைகள் மற்றும் அனாதைகளை பராமரித்து வந்தார்கள். முரபிமார்களுக்கு மிக அதிகமாக தொண்டாற்றியும் கண்ணியம் அளித்தும் வந்தார்கள். சந்தாக்களில் எப்போதும் முன்னால் இருப்பார்கள். நாங்கள் இருந்த இடங்களில் எல்லாம் ஜமாத் பணிகளுக்காக எப்போதும் முன்னணியில் இருந்து வந்தார்கள். எல்லா அகமதிகளுடனும் மிகவும் களப்பற்ற முறையில் பழகி வந்தார்கள். 2.5 ஆண்டுகளாக புற்றுநோயில் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மிகச் சிறந்த மருத்துவர்களை கொண்டு சிகிச்சையும் அளித்து வந்தோம். ஆனால் அல்லாஹ்வின் நியதி மேலோங்கியது. மேலும் இவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். கடவுள் எழுதுகிறார்கள், ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக டபூரா மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து 1000 பேருக்கு அருகில் மக்கள் வந்திருந்தார்கள். அவர்களில் ஜமாத் அல்லாத உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இவர்களுக்கு 3 மகன்களும் 3 மகள்களும் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தற்போது திருமணமாகிவிட்டது. அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்களுடன் கருணையுடன் நடந்து கொள்வானாக. அடுத்த குறிப்பு, காதியானின் தர்வேஷ் ஷேக் அப்துல் கதீர் சாஹிப் அவர்களின் துணைவியார் ஹலிமா பேகம் சாஹிபா அவர்களுடையது. கடந்த மாதம் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். மர்ஹூமா தொழுகை மற்றும் நோன்பை முறையாக கடைபிடிக்கக்கூடியவராகவும் பொறுமைசாலியாகவும் நன்றி செலுத்தக்கூடியவராகவும் நெருங்கி பழகக்கூடியவராகவும் நல்லொழுக்கமுள்ள பெண்மணியாகவும் இருந்தார்கள். பிள்ளைகளையும் தொழுகை மற்றும் திருக்குரான் ஓதுவதில் முறையானவர்களாக ஆக்குவதற்கு மிகவும் கடினமாக உழைத்து வந்தார்கள்.
உடல்நிலை இடமளித்தவரை காதியானின் பிள்ளைகளுக்கு திருக்குரான் கற்றுக் கொடுத்து வந்தார்கள். ஹிலாஃபத்துடன் மிகவும் அன்பு இருந்தது. காலத்தின் ஹலீஃபா அவர்கள் தரப்பிலிருந்து அறிவிக்கப்படும் ஒவ்வொரு திட்டத்திற்கும் செவிசாய்த்து வந்தார்கள். தர்வேஷிய காலத்தை இவர்கள் மிகவும் பொறுமையுடனும் நன்றியுடனும் கழித்தார்கள். ஏழ்மையிலும் கூட யாசகம் கேட்ட எவரையும் ஒருபோதும் வெறுங்கையோடு திரும்பிச் செல்ல விட்டதில்லை. மர்ஹூமா அவர்களது வீடு தாருல் மசீக்கு அருகில் இருந்ததன் காரணத்தால் ஆண்டு மாநாட்டு நாட்களில் விருந்தினர்களால் நிறைந்திருக்கும். விருந்தினர்களை மிகவும் நட்பண்புடன் வரவேற்று அவர்களுக்கு முழுமையான முறையில் விருந்தோம்பல் செய்து வந்தார்கள். மர்ஹூமா மூசியாவாக இருந்தார்கள். இவர்களின் மகன் ஷேக் நாசர் வஹீத் சாஹிப் அவர்கள் காதியான் நூர் மருத்துவமனையின் பொறுப்பு நிர்வாகியாக தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு 3 மகள்கள் இருக்கிறார்கள். மூவரும் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். அல்லாஹ் மர்ஹூமா அவர்களுடன் கருணுடன் நடந்து அவர்களுக்கு பாவமன்னிப்பு வழங்குவானாக. அடுத்த குறிப்பு கேனி பாஸ்காவைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய மேலே அனிசா ஏபி சாயி சாஹிபா அவர்களுடையது. இவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளும் வினோதமானவை. அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட சம்பவமும் மிகவும் வினோதமானது. மிகவும் களப்பற்ற நன்றியுணர்வுள்ள பெண்மணியாக இருந்தார்கள். இவர்கள் கடந்த நாட்களில் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்களுக்கு 73 வயது இருந்தது. கரீபாஸ் உடைய முரபி ஹாஜா ஃபாயிஸ் சாஹிப் அவர்கள் கூறுகிறார்கள், மேலே அனிசா ஏபி சாயி சாஹிபா அவர்கள் கரீபாஸ் ஜமாத்தின் முதல் முஸ்லிமும் முதல் அகமதியும் ஆவார்கள். உலகின் இந்த மூலையில் எப்படியோ திருக்குர்ஆனின் ஒரு பிரதி கிடைத்துவிட்டது. அது எப்படிப்பட்ட ஒரு இடம் என்றால் அங்கு மற்ற இடங்களுடன் சேர்த்து நூல்களும் கூட மிகவும் அரிதாகவே தென்பட்டு வந்தன. இவர்களுக்கு திருக்குர்ஆனின் இந்த பிரதி கிடைத்ததும் சுயம் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அத்துடன் மொழியாக்கவும் இருந்தது. அதை படித்ததும் மதிப்பிற்குரிய மேலே அனிசா ஏபி சாயி சாஹிபா அவர்கள் மீது எந்த அளவுக்கு திருக்குர்ஆனின் தாக்கம் ஏற்பட்டது என்றால் தாமே உள்ளத்தில் நம்பிக்கை கொண்டார்கள். மேலும் அப்போது இருந்தே பர்தா அணிய ஆரம்பித்து விட்டார்கள். அஹ்மதியா ஜமாத்தின் முதல் முபல்லிக் மர்ஹூம் ஹாஃபிஸ் ஜிப்ரீல் சயீத் சாஹிப் அவர்கள் கரீபாஸுக்கு வந்தபோது அவர்கள் மக்களிடம் இங்கு இந்த நாட்டில் முஸ்லிம் யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அப்போது எல்லாரும் மதிப்பிற்குரிய மேலே அனிசா ஏபி சாயி சாஹிபா அவர்களை காட்டினார்கள். அதாவது இந்த முழு நாட்டிலும் இவர் ஒருவர்தான் முஸ்லிம் என்பது போன்று சுட்டிக்காட்டினார்கள். இறைவனின் அருள் எப்படி இருக்கிறது பாருங்கள். மதிப்பிற்குரிய மேலே அனிசா ஏபி சாயி சாஹிபா உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்ற போது ஓராண்டுக்குள்ளேயே ஹதரத் 4வது ஹலீஃபத்துல் மசி ரஹ்மத்துல்லாஹ் அவர்களின் வழிகாட்டலின் பேரில் இயக்கத்தின் முபல்லிக் அங்கு சென்றடைந்து விட்டார்கள். முபல்லிக் அவர்கள் சென்றடைவதற்கு முன்னாலேயே இந்த வீரமான இளம்பெண் அப்போது தமது குடும்பம் மற்றும் நண்பர்கள் மத்தியில் இஸ்லாத்தை பரப்பவும் ஆரம்பித்து விட்டிருந்தார்கள். மேலும் இந்த காரணத்தினால் 1,00,000 பேர் இருந்த இந்த சிறிய நாட்டில் ஒரு பெண் முஸ்லிமாகிவிட்டார் என்பது பிரபலமாகிவிட்டது. எனவே மர்ஹூம் முபல்லிக் ஹாஃபிஸ் ஜிப்ரீல் சயீத் சாஹிப் அவர்கள் கரீபாஸ் நாட்டை அடைந்த போது அல்லாஹ் முன்னரே அவர்களுக்கு ஓர் உதவியாளரை வழங்கிவிட்டிருந்தான். அவர் ஜமாத்திற்காக ஆயத்தமாகிவிட்டிருந்தார். ஒற்றை முஸ்லிமாக இருந்ததனால், பர்தா அணிந்ததனால் மற்றும் மக்களுக்கு தப்லீக் செய்து வந்ததனால் இவர்கள் பஸ்து பெற்றிருந்தார்கள். இயக்கத்தின் முதல் முபல்லிக் ஜிப்ரீல் சாஹிப் அவர்கள் கரீபாஸுக்கு வந்தபோது மதிப்பிற்குரிய மேலே அனிசா அவர்கள் பையத் செய்து அஹ்மதியா ஜமாத்தில் இணைந்து விட்டார்கள். இவர்கள் இயக்கத்தின் முபல்லிக் அவர்கள் வசிப்பதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்துவிட்டு தப்லீக் பணியில் ஈடுபட்டு விட்டார்கள். வசதி வாய்ப்புகளை செய்து கொடுத்துவிட்டு தப்லீக் பணியில் ஈடுபட்டு விட்டார்கள். இவர்களின் தப்லீகினால் பல மக்கள் ஜமாத்தில் இணைந்தார்கள். இவர்களுக்கு ஜமாத் மீது அதிக அன்பு இருந்தது. முரபிமார்களுக்கு மிகவும் கண்ணியம் அளித்து வந்தார்கள். மக்களின் கடுமையான எதிர்ப்பு இருந்த போதிலும் இவர்களின் ஈமான் ஒருபோதும் பலவீனமாகவில்லை. எங்கு சென்றாலும் பர்தா அணிந்து கொண்டு செல்வார்கள். இவர்களின் இஸ்லாமிய ஆடையும் தப்லீகிற்கான வழியாக அமைந்தது. மக்கள் இவர்களை ஏளனம் செய்த போதிலும், சில வேளை ஏசி பேசிய போதிலும், விவாதம் செய்த போதிலும், தொல்லையும் கொடுத்த போதிலும் கூட இவர்கள் ஒருபோதும் தமது ஈமானையும் பர்தாவையும் விழவிட்டதில்லை. பர்தா அணிவது இறைவனுக்காக இருக்கும்போது மக்கள் என்ன கூறுகிறார்கள் என்று நான் மக்களை பற்றி ஏன் கவலைப்பட வேண்டும் என ஓர் உன்னதமான முன்னுதாரணத்தை விட்டு சென்றுள்ளார்கள். ஆரம்பத்தில் அன்னார் தமது உள்ளத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது இவர்களுக்கு தொழ தெரியாது. எனவே சஜிதா செய்யாமல் தனக்கு தெரிந்த வகையில் இபாதத் செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். இவர்களின் தந்தை இவர்கள் புதிய வகையில் வழிபடுவதை கண்டபோது கடுமையான கோபத்தை வெளிப்படுத்தினார். மேலும் திருக்குர்ஆனை கிழித்து விடுவேன் என்று மிரட்டினார். இவர்கள் பதிலளிக்கும் விதமாக தமது தந்தையிடம் இவ்வாறு கூறினார்கள். பிறகு ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுக்கு முன்னால் சஜிதா செய்ததாக கூறப்பட்டுள்ள பைபிளின் அந்த பக்கங்களையும் கூட கிழித்துவிட வேண்டும். ஆக இவர்கள் தமது கொள்கையில் மிகவும் வீரத்துடன் நிலைநின்றார்கள். பிறகு அல்லாஹ் அருளால் இயக்கத்தின் முபல்லிக் அவர்கள் வந்ததனால் இவர்கள் தாமும் தொழ கற்றுக்கொண்டார்கள். பிறகு மக்களுக்கும் கற்றுக் கொடுத்தார்கள். உலகின் அந்த மூலையில் இருக்கும்
மக்கள் அனைவரும் இஸ்லாத்தை தீய கண்ணோட்டத்தில் பார்த்து வந்தார்கள். அப்போது இந்த போராளி எழுந்து நின்று எல்லாரையும் எதிர்கொள்கிறார். மேலும் எந்த அச்சமும் இன்றி இஸ்லாத்தின் போதனைகளை எடுத்து வைக்கிறார். அல்லாஹ்வை தவிர எவருக்கும் அஞ்சவில்லை. இந்த சிறப்பின் காரணமாக பல மக்களுக்கும் பல அரசியல்வாதிகளுக்கும் இவர்கள் மீது மதிப்பச்சம் இருந்தது. அல்லாஹ் எப்படி அருள் செய்தான் என்றால், அன்னாரின் இந்த மதிப்பச்சம் மற்றும் ஈமான் உறுதிப்பாடு காரணமாக அரசியல்வாதிகள் மீது எத்தகைய ஓர் அழுத்தம் ஏற்பட்டதென்றால், எந்த அளவு அவர்கள் மீது தாக்கம் ஏற்பட்டதென்றால், ஜமாத்துடைய ரெஜிஸ்ட்ரேஷனிலும் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கினார்கள். அது இதற்கு முன்பு எதிர்ப்பினால் ஒப்புதல் அளிக்கப்படாமல் இருந்தது. இவர்கள் மீதான மதிப்பச்சம் எந்த அளவுக்கு இருந்தது என்றால், இவர்களை அறிந்த பல மக்களும் இஸ்லாத்திற்கு எதிராக இருந்த போதிலும் இவர்கள் இருக்கும்போது இவர்களால் இஸ்லாத்திற்கு எதிராக எதிர்மறையான விஷயம் எதையும் பேச முடியாமல் இருந்தது. மக்கள் வந்து என்னை கேள்வி கேட்க விரும்பினாலும் கேட்கலாம் என்று இவர்கள் எப்போதும் தமது வீட்டை திறந்து வைத்திருப்பார்கள். தமது வீட்டில் எல்லாருக்கும் முறையாக தொழுகையை பேணுமாறு வலியுறுத்தி கூறி வந்தார்கள். நீண்ட காலத்துக்கு தமது வீட்டை தொழுகை மையமாகவும் ஆக்கி வைத்திருந்தார்கள். இவர்களின் மகன் அஹ்மது பேசாயி இளமை வயதை அடைந்த போது அவரை ஜமாத்திற்காக அர்ப்பணித்து ஜாமியா அஹ்மதியா கானாவுக்கு அனுப்பி வைத்து விட்டார்கள். மக்கள் இவர்களை தடுப்பதற்கு அதிகம் முற்பட்டார்கள். ஏன் நீ உனது மகனை அங்கே அனுப்புகிறாய்? அவர்கள் உனது மகனை அங்கே கொன்று விடுவார்கள் என்றார்கள். ஆனால் இவர்கள் மிகவும் பெருமிதத்துடன் தமது மகனை அனுப்பினார்கள். ஆனால் அல்லாஹ்வின் நீதி என்னவாக இருந்தது என்றால், அஹ்மது பேசாயி ஆப்பிரிக்காவுக்கு சென்று மலேரியா காரணமாக அங்கு நோய்வாய்ப்பட்டார். அங்கு வஃபாத்தும் ஆகிவிட்டார். அப்போது இதே மக்கள் வந்து கூறினார்கள், பார், இஸ்லாம் பொய்யான மார்க்கமாகும், எனவேதான் உனது மகன் இறந்து விட்டான். ஆனால் மேலே அனிசா ஏபிசாயி சாஹிபா இதை சிறிதும் பொருட்படுத்தவில்லை, எந்த கவனமும் செலுத்தவில்லை. மேலும் இஸ்லாத்தில் உறுதியாக நின்றார்கள். முன்னரை விட அதிகமாக இஸ்லாத்திற்காக மும்முரமாக பணியாற்ற ஆரம்பித்தார்கள். இவர்களின் ஈமானிலும் எந்த வித்தியாசமும் ஏற்படவில்லை. இவர்களின் பர்தாவும் மாறவில்லை. இவர்களின் மற்ற பிள்ளைகளும் இஸ்லாத்தில் நிலைத்து நின்றார்கள். தப்லீக் பணியும் தொடர்ந்தது. இவர்கள் தமக்கு பின் 3 மகள்களையும் 1 மகனையும் விட்டுள்ளார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு பொறுமையை வழங்குவானாக. தமது தாயை போன்று இஸ்லாம் மற்றும் அகமதியத்துக்கு தொண்டாற்றுவதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. இவர்கள் அங்கு விதைத்த விதையில் அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துவானாக. இவர்களின் ஆசைப்படி இந்த சிறிய தீவு அகமதியத்தின் அரவணைப்புக்குள் வந்துவிடட்டுமாக. அல்லாஹ் இவர்களை போன்ற துணிச்சலான, தனது முன்மாதிரியை நிலைநாட்டக்கூடிய, தப்லீகுக்கான உத்வேகத்தை கொண்டிருக்கக்கூடிய மற்றும் தனது ஈமானில் நிலைத்திருக்கக்கூடிய இத்தகைய பெண்மணிகளை மேலும் ஜமாத்திற்கு வழங்கிக் கொண்டே இருப்பானாக. முபல்லிக்மார்களை விடவும் அதிகமாக தப்லீகிற்கான உரிமையை செலுத்திய இத்தகைய தாய்மார்களை இன்னும் வழங்கிக் கொண்டே இருப்பானாக. அல்லாஹ் இவர்களுக்கு பாவ மன்னிப்பு வழங்கி இவர்கள் மீது கருணை புரிவானாக. இவர்களின் படித்தரத்தை உயர்த்துவானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.